அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2025 முடியும் தருவாயில் இருக்கும். 2026 துவங்க போகிற இந்த சமயத்தில் நம்ம எல்லாருக்குமே அது நல்ல விதமாக துவங்கணுங்கிற ஒரு பெரிய ஆசை இருக்கும். நிறைய நம்ம மனசில் தீர்மானங்களும் இருக்கும். நம்ம இதை பண்ணணும், அதை பண்ணணும், நியூ இயர் ரெசல்யூஷன்ஸ்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அதெல்லாம் இருக்கும். எல்லாத்துக்குமே நமக்கு தேவை நமது மனம் நமக்கு ஒத்துழைக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். மைண்ட் ஒத்துழைச்சா நம்ம என்ன வேணாலும் பண்ண முடியும். அப்படி பார்க்கும்போது அந்த மனதை, முக்கியமாக ஆழ் மனதை எப்படி நமக்காக செயல்பட வைக்கிறதுங்கிறது தான் நமது ஆல்ஃபா தியானம்ங்கிற வகுப்பு. நம்ம ஆல்ஃபா மைண்ட் பவர் அப்படிங்கிறதே நான் ஆரம்பித்தது 2000வது வருடம். 25 ஆண்டுகள் நிரம்பி இன்னைக்கு 26வது ஆண்டில் நம்ம இருக்கோம். ஆயிரக்கணக்கானவங்க, லட்சக்கணக்கானவங்க நம்ம வகுப்புகளை அட்டன் பண்ணியிருக்காங்க. இப்போ கோவிடுக்கு அப்புறம் நம்ம ஆன்லைன் வகுப்புகள் பண்ணுறோம். அந்த வகுப்பு எப்போவுமே வருஷம் ஆரம்பிக்கும் போது முதல் வகுப்பாக ஆல்ஃபா தியானம் வகுப்பு தான் நான் எப்போவுமே தமிழில் நடத்துவேன். அது நமது வழக்கம். ஸோ நிறைய பேர் அதுக்காக காத்துட்ருக்கீங்கிறதும் எனக்கு தெரியும். அதனால் நம்ம இந்த வருடமும் 2026ஆம் வருடம் முதல் ஞாயிற்றுக்கிழமை நாம் ஆல்ஃபா தியானம் வகுப்பு நடத்த போகிறோம். இந்த வகுப்பை பற்றி ஒரு சிறிய விளக்கம். இப்போது ஆல்ஃபா நிலைன்னா என்ன? நமது மூளையின் ஒரு வேக நிலை. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம், நீங்கள் கேட்குறீங்கன்னா பீட்டா நிலையில் இருக்கோம். மூளையின் வேகம் 14 சைக்கிளுக்கு மேலே இருக்கும். ஆல்ஃபாங்கிறது கொஞ்சம் நம்ம ரிலாக்ஸ் பண்ணும்போது மூளையின் வேகம் 7லேருந்து 14 சைக்கிள் வரைக்கும் இருக்கக்கூடியது. இன்னும் கொஞ்சம் கீழே, இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்த நிலைக்கு போனால் தீட்டா, அதுக்கப்புறம் டெல்டா, இதெல்லாம் இருக்குது. அந்த நிலைகளுக்கு போகும்போது ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் நம்மளால் யோசிக்க முடியாது. மூளை நம்ம நினைக்கிற மாதிரி செயல்படாது. அப்படியே அமைதியாகிடும். எந்த எண்ணமும் இல்லாமல், எந்த யோசனையும் இல்லாமல் அந்த நிலைக்கு போயிடும். ஆல்ஃபா நிலை மட்டும்தான் நம்ம தியான நிலையில் இருந்து யோசிக்கவும் முடியும். அதனால தான் இந்த முக்கியமாக நான் இதை எடுத்துக்கிட்டது. ஆல்ஃபா நிலைன்னு எடுத்துகிட்ட காரணமே அந்த நிலையில் இருந்தால் தான் நமக்கு என்ன வேணுமோ, வாழ்க்கையில் என்ன அடையணுமோ, எல்லாருக்கும் நிறைய லட்சியங்கள் இருக்குது. அதுவும் புது வருஷம் அப்படிங்கும்போது நிறைய தீர்மானங்கள், இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு நினச்சிட்ருப்பீங்க. அது எல்லாத்துக்குமே உதவக்கூடியது இந்த ஆல்ஃபா நிலை. ஏன் அப்படின்னா, ஆல்ஃபா நிலைக்கு நம்ம போயிட்டோம்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி அந்த நிலைக்கு நம்ம போன உடனே நமது ஆழ்மனம் திறக்கிறது. சப்கான்ஷியஸ் மைண்ட் ஓப்பன்ஸ். த பவர் ஆஃப் த சப்கான்ஷியஸ் மைண்ட். இன்றைக்கி எவ்வளோ பேர் எவ்வளோ அதை பற்றி பேசுகிறோம், எவ்வளோ கேட்குறோம். 2000வது ஆண்டு நான் துவங்கின போது ஆழ்மனம் தான் என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியிருந்தது. நிறைய பேருக்கு அந்த கான்செப்டே புதுசாக இருந்தது. இன்றைக்கெல்லாம் எல்லாருக்குமே நிறைய அவேர்னஸ் இருக்குது. இப்போ அந்த ஆல்ஃபா நிலைக்கு நம்ம போன உடனே ஆழ்மனம் திறக்கும். அதுதான் அந்த ஆல்ஃபா நிலையின் மகிமை. அதை விட ஆழ்ந்த நிலைக்கு நம்ம போக முடியும். நம்ம ஆல்ஃபா தியானத்தில் நிறைய பேருக்கு அந்த அனுபவம் கிடைக்குது. ஆனால் தீட்டா நிலைக்கு போயிட்டாலே நமக்கு எண்ணங்களே இருக்காது. நமது லட்சியங்களையோ வேறு எதையுமே நம்மளால் யோசிக்க முடியாது. அதனால் ஆல்ஃபா நிலையில் இருந்து சாதித்து கொள்வது தான் சாமர்த்தியம். அதனால தான் நம்ம ஆல்ஃபா நிலைங்கிறது முக்கியமானது, நமக்கு தேவையானது. அதுக்கு தான் ஆல்ஃபா மைண்ட் பவர்னே பேர் வச்சேன். ஏன்னா மனதின் சக்தி அந்த நேரத்தில் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அற்புதமாக நீங்கள் பல விஷயங்கள் செய்ய முடியும். உதாரணத்துக்கு உங்களுடைய லட்சியங்கள் ஒரு சாதாரணமாக ஒரு மனிதனுக்கும் இருக்கக்கூடியது. ஒரு நல்லபடியாக திருமணம் நடக்கணும், அல்லது நல்லபடியாக படித்து முடிக்கணும், குறிப்பிட்ட ஒரு படிப்பை, நல்ல ஒரு வேலை கிடைக்கணும், அதுக்கப்புறம் வீடு வாங்கணும், கார் வாங்கணும், அப்புறம் குடும்பத்துக்கு தேவையான விஷயங்கள், தனக்கு தேவையான விஷயங்கள். ஒவ்வொருத்தருக்கும் எத்தனையோ ஆசைகள், எத்தனையோ லட்சியங்கள் இருக்கும். அந்த ஆசைகள், லட்சியங்களை ஆல்ஃபா நிலையில் இருக்கும்போது, ஆழ்மனம் திறந்திருக்கும் போது நீங்கள் விஷுவலைஸ் பண்ணலாம். விஷுவலைசிங் அப்படிங்கிறது அது நடக்கும்போது எப்படி இருக்குங்கிறத மனத்திரையில் பார்ப்பது. ஸோ இது நிறைய விளக்கங்களோடு நான் ஃபஸ்ட்டு ஆல்ஃபா நிலைனா என்னென்னு விளக்கம் இன்னும் அதுக்கு சிறப்பாக சொல்வேன். அதுக்கப்புறம் அந்த ஆல்ஃபா நிலைக்கு எப்படி போகிறதுங்கிற தியானத்தை நம்ம பண்ணுவோம். அதன் பிறகு அந்த ஆல்ஃபா நிலையை எப்படி பயன்படுத்துவதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு லட்சியங்கள். அந்த லட்சியத்தை ஆல்ஃபா நிலையில் நீங்கள் மனத்திரையில் பார்க்கும்போதே அது ஆழ் மனசில் போய் பதிஞ்சு பிரபஞ்சத்திற்கே ஒரு செய்தியாக போய் பிரபஞ்சமே உங்களுக்காக செயல்பட்டு உங்கள் லட்சியத்தை நிறைவேற்றும். இதை நான் சொல்லும்போது உங்களால் நம்ப முடியாது. ஆனால் பழகி பார்க்கும்போது உங்களுக்கு புரியும், ஆச்சரியப்படுவீங்க. நிறைய ஆல்ஃபா சித்தர்கள் என்கிட்ட திரும்ப சொல்லியிருக்காங்க. நான் நினைக்கவே இல்லை, ஒரு 2 நாள் தான் தியானம் பண்ண இப்படி நடந்ததுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். இது முதல் முக்கியமான விஷயம். அடுத்தது நமக்கு ரொம்ப தேவையானது, பாதிக்கக்கூடியது உறவுகள். சில மனிதர்களால் நமக்கு ஏற்படக்கூடிய இடைஞ்சல்கள், வருத்தங்கள், சில உறவுகள் சரியில்லாத போது ஏற்படுற மனவலி, இதெல்லாம் நிறையவே எல்லாருக்குமே இருக்கும். ஏதோ ஒரு சமயத்தில் வாழ்க்கையில் இல்லாமல் இருக்காது.
அப்படி இருக்கும்போது அந்த மனிதரிடம் நிறைய விஷயம் சொல்லணும்னு நம்ம நினைப்போம். இப்போ சண்டை இல்லைன்னாலும் கூட அவங்களோட பிஹேவியரில் மாற்றங்கள் வேணும்னு நீங்கள் நினைக்கலாம். அதெல்லாம் நேராக சொல்ல முடியாத ஒரு நிலை இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு அவங்களோட குறைய சொன்னோம்னா அல்லது அவங்க இப்படி மாறினா நல்லா இருக்கும்னு சொன்னால் கோபம் வரும். ஸோ நேராக சொல்ல முடியாத விஷயத்தை ஆழ்மனம் திறந்திருக்கும் நிலையில் நீங்கள் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பர்சனாக இருப்பீங்க. அந்த நிலையில், சக்தி வாய்ந்த அந்த நிலையில் அந்த மனிதரை நினச்சி அவருடைய ஆழ்மனசை தொட்டு நீங்கள் பேச முடியும். ஸோ அதையும் நம்ம ஒவ்வொரு தியானமும் வகுப்பில் செய்வோம். அதனால் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். இதுவும் நீங்கள் அதனால் உறவுகளை நம்ம சீர்படுத்தி கொள்ள முடியும். எங்கெல்லாம் முடியுமோ அங்கே சரி பண்ணிக்க முடியும். 3வது முக்கியமானது ஆரோக்கியம். உடம்பு சரியில்லைன்னா உங்களுக்காக இருந்தாலும் வேறு யாருக்காக இருந்தாலும் இதே ஆல்ஃபா நிலையில் அதுக்காகவும் நீங்கள் தியானம் செய்ய முடியும். அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் சொல்லி கொடுப்பேன். மெட்டாஃபிசிக்ஸுங்கிறது நம்மை சுற்றி இருக்கும் சக்தியை நாம் பயன்படுத்தி கொள்வது. அந்த சப்ஜெக்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதில் நிறங்கள்னு ஒன்று சொல்லி கொடுப்பேன். நம்ம ஆல்ஃபா சித்தர்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுற ஒரு விஷயம் அது. எங்கே என்ன பிரச்சனை இருந்தாலும் அந்த நிறங்கள் செலுத்தினா எனக்கு அவங்க அமைதியாயிட்டாங்க, எனக்கு இப்படி நடந்ததுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த நிறங்கள் அப்படிங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். இதெல்லாம் போக முக்கியமானது உங்களிடம் சில மாற்றங்கள் வேணும். உங்கள் பர்சனாலிட்டி இன்னும் ரொம்ப சாமிங்காக ரொம்ப நல்லா இருக்கணும்னு நீங்கள் கண்டிப்பாக எல்லாரும் ஆசைப்படுவாங்க. அதுக்கு நம்ம எப்படி நம்ம மனதை ப்ரோக்ராம் பண்ணணும், ரீப்ரோக்ராம் பண்ணுறது எப்படி, மைண்டை ரீப்ரோக்ராம் பண்ணுறது எப்படிங்கிறதையும் நீங்கள் இந்த வகுப்பில் நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். அதனால் ரொம்ப அற்புதமாக இருக்கும். இது எல்லாத்த விட ரொம்ப முக்கியமானது ஆல்ஃபா முத்ரை. இதை நம்ம எப்படி பண்ணுவோம்னா, ஒரு குறிப்பிட்ட முத்திரையை வச்சுப்போம். அந்த முதல் தியானம் ஆல்ஃபா நிலைக்கு போன உடனே அந்த முத்திரையும் அந்த ஆல்ஃபா நிலையும் மனதில் சேர்த்து பதிய வச்சுருவோம், ரெஜிஸ்டர் பண்ணிடுவோம். இது ஒரு முறை நம்ம பண்ணிட்டோம்னா கிளாஸில், அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, நீங்கள் எப்போ அந்த முத்திரை வச்சாலும் உங்களுடைய மூளையின் வேகம் உடனடியாக ஆல்ஃபா நிலைக்கு போயிடும். அப்போ நம்ம எப்படி எப்படி யூஸ் பண்ண முடியும், படிக்கிறதுக்கு, சில விஷயங்கள் நடக்கிறதுக்கு, அன்றாட வாழ்க்கையில் அந்த மாதிரி உங்கள் மைண்டு ஒரு சக்தி வாய்ந்த மனிதராக உங்களை மாற்றிவிடும். இது கண்டிப்பாக நிச்சயம். ஆல்ஃபா தியானம் பழகினீங்கன்னா என்ன நடந்தாலும் வாழ்க்கையில் கவலையே வராது, எது வந்தாலும் எதிர்கொள்ள முடியும் அப்படிங்கிற அந்த மனநிலை, அந்த தன்னம்பிக்கை, இது எல்லாம் அந்த கான்ஃபிடென்ஸ் எல்லாமே வரும். நம்ம ஆல்ஃபா சித்தர்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. நிறைய பேர் எவ்வளவோ சாதிச்சிருக்காங்க. அதெல்லாம் நமக்கு சொல்லியும் இருக்காங்க. அதனால் இந்த அடிப்படை வகுப்பு, இது நம்ம சிஸ்டமில் நிறைய வகுப்புகள் இருந்தாலும் இதுதான் அடிப்படை பேஸ். அப்படி பேஸ் கிளாஸ்ன்னு நம்ம பேசிக் கிளாஸ்ன்னு சொல்லுவோம். அதனால் இந்த வகுப்பு நம்ம நேரலையில் ஆன்லைனில் பண்ணுறோம். ஸோ அப்படி இருக்கும்போது ரெக்கார்டட் கிளாஸும் இருக்குது. பட் இது நேரலையில் பண்ணும்போது உங்களுடைய சந்தேகங்களை கேட்க முடியும். நானும் இருந்து பேசும்போது இன்னும் நல்லாயிருக்கும். நிறைய பேர் உலகெங்கும் இருந்து பலர் கலந்துப்பாங்க. ஏன்னா இது ஆன்லைனுங்கிறதுனால இப்போ நம்ம கிளாஸஸ் ரொம்ப எங்கே வேணாலும் எங்கே இருந்தாலும் அட்டன் பண்ண முடியுங்கிற ஒரு நிலை இருக்கிறதுனால பல நாடுகள்லேருந்து பல பேர் கலந்துக்கிறாங்க. ஸோ நீங்களும் கலந்துக்குங்க. உங்களுடைய சக்தி என்னன்னு புரிஞ்சுக்குங்க. இது எல்லாமே உங்களுக்குள்ளே இருக்கிற சக்தி தான். அதை நம்ம அந்த ஆல்ஃபா தியானம் கற்றுக்கிற அன்றைக்கி அந்த சக்தியை தட்டி எழுப்புறீங்க. உங்களுடைய ஆழ்மனம் அதை திறக்க செய்கிறீங்க. அதில் இருக்கிற அந்த சக்தியை தட்டி எழுப்பி நீங்கள் பயன்படுத்தி உங்களுக்கும் உங்களை சேர்ந்தவர்களுக்கும் நிறைய நல்லது நடக்கும்படியாக செய்கிறீங்க. வாழ்க்கையே மாறிடும். அதுதான் உண்மை. இந்த விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு நம்ம பயன்படுத்த துவங்கினோமானால், அது அலுவலகத்தில் இருக்கட்டும், வீட்டில் இருக்கட்டும், எங்கேயா இருந்தாலும் நீங்கள் எந்த விஷயமா இருந்தாலும் அந்த ஆல்ஃபா நிலை தியானம் உதவும். அது பழகி போச்சுன்னா, நம்ம ஆல்ஃபா சித்தர்கள் சொல்லுவாங்க, ஆல்ஃபா இல்லாமல் வாழ முடியாது. எதுவாக இருந்தாலும் இதுக்கு என்ன பண்ணலான்னு தோணுதே தவிர மனம் துவண்டு போகிறதே இல்லைம்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைக்கு உங்களை உயர்த்தி கொள்ள ஆல்ஃபா தியானம் கிளாஸில் கலந்துக்குங்க. ஆன்லைன் கிளாஸ் தான், நீங்கள் எங்கே இருந்தாலும் அட்டென்ட் பண்ணலாம். நம்ம அது முதல் கிளாஸுங்கிறதுனால ஒரு நல்ல டிஸ்கவுண்ட்லாம் கொடுத்துருக்கோம். அது கீழே டிஸ்கிரிப்ஷனில் எல்லாமே இருக்குது. நீங்கள் அதை பார்த்துட்டு கலந்துக்குங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் பெரிய மாற்றம் நிச்சயமாக கிடைக்கும். என்னுடைய ஆசீர்வாதங்கள். மீண்டும் ஒரு முறை இந்த புத்தாண்டு உங்கள் எல்லோருக்கும் சிறப்பான ஒரு ஆண்டாக, மகிழ்ச்சியான ஆண்டாக, ஆரோக்கியம் மிக்க ஒரு ஆண்டாக, நிம்மதியை கொடுக்கும் ஒரு ஆண்டாக, வளமையை கொடுக்கும் ஒரு சிறப்பான ஆண்டாக இருக்க என்னுடைய வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள்.